நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். विघ्नाशनो विघ्न विदूरकारी निर्विघ्न कार्यो सकलार्थ सिद्धि विघ्नेश्वरो विघ्न हरेश पूज्यो वधुवराभ्याम शुभदाम ददातु। शुभ मुहूर्त सावधान। சந்தியா, உன்னோட கீஸ் எல்லாமே நான் உன்னோட பர்ஸ்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அங்க போனதும் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல, அந்த ட்ரெஸ்ஸை நான் சூட்கேஸ். சந்தியா, நான் உன்னை சொன்ன நீ கேப்பியா? எனக்கு தெரியும், இது வரைக்கும் நீ எங்களுக்காக நிறைய செஞ்சுட்ட. அது மூலமா எங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்க. இப்ப கடைசியா உன்னை கேக்குறேன், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இப்போ உன் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது முதல் இரவு தான். சூர்யா உன்கிட்ட உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டா உன் வாழ்க்கை வேணும்னு சொல்லு. அவர்கிட்ட நீ இதை கேளு. உனக்கு சத்தியம் பண்ணி தர சொல்லு. அவரை உன்னை படிக்க வைக்க சொல்லி சொல்லு. இது வரைக்கும் நான் அவரை பார்த்த வரைக்கும் அவரு நல்லவர் மாதிரி தான் எனக்கு தோணுது.
அதனால நீ அவர்கிட்ட இத பத்தி பேசினா உன்னோட லட்சியத்தை அவர் நிறைவேற்றுவாரு. நீ மேல படிக்க அட்மிஷன் எடுக்கணும். எப்படியாவது நீ படிக்கணும். இது உனக்காகவோ இல்ல அத்தை மாமாக்காக மட்டும் இல்ல, எனக்காகவே இதை செய்யணும். போமா. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. வாமா. சந்தியா, என் மனசுல இருக்கிற விஷயத்தை உன்னால என்கிட்ட சொல்ல முடியல. உன் அண்ணன் உன்னை ஏமாத்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் மட்டும் இப்ப அந்த உண்மையை உன்கிட்ட சொன்னேன்னா அதுக்கப்புறம் உன்னால உன் புருஷனையும் அவங்களோட குடும்பத்தையும் ஏத்துக்கவே முடியாது. அதனால நான் இப்ப உங்ககிட்ட எந்த உண்மையை சொல்ல போறது கிடையாது. உன் அண்ணன் உனக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, நீ போறதுக்கு முன்னாடி இந்த அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியா? நான் யார்கிட்ட பேசணும்? இப்பவும் நீங்க என்ன தங்கச்சி இல்லைன்னு ஒதுக்கி தள்ளிட்டீங்களே. இப்போ இங்க நிக்கிற சந்தியா உங்களோட தங்கச்சி கிடையாது, இன்னொரு வீட்டு மருமக, வேற ஒருத்தவங்களோட அண்ணி, இன்னொருத்தருக்கு மனைவி. எனக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய சுமை இந்த வீட்டை விட்டு போக போது. போகும்போது உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன். அந்த கடவுள் உங்க ஆசையை நிச்சயம் நிறைவேற்றணும். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. எனக்கு இப்ப தூக்கம் வருது. விட்டா நான் இங்கே தூங்கிடுவேன். புது மருமக வந்தா நம்ம வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். உன் வாழ்க்கையில உனக்கு ரெண்டே விஷயங்கள் மட்டும்தான் முக்கியம். ஒன்னு தூக்கம், இன்னொன்னு தங்கம். இல்லங்க, 3 விஷயம் இருக்கு. உங்களை நீங்களே விட்டுட்டீங்க பாருங்க. பரவாயில்லையே, ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிட்ட. பாருங்கண்ணா, அந்த கவிதா இருக்கல என் புது ட்ரெஸ் மேல சட்டி கொட்டிட்டா. இந்த கரை போகுமா போகாதுன்னு கூட தெரியல. சூர்யா, சூர்யா, நாங்கள் என் தங்கச்சியை ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்கோம். அப்பா அம்மா அவளை எப்போவுமே சின்ன பொண்ணாக தான் பார்த்தாங்க.
அதனால அங்க அவ தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. அவ இன்னும் அப்பா அம்மாவை இழந்த வேதனையிலிருந்து வெளியில வரல. அவ மனசுல அந்த காயம் இன்னும் ஆறவே இல்லை. உங்களோட வீடு, உங்க வீட்டுல இருக்கவங்க, அந்த இடம் எல்லாமே இப்ப அவளுக்கு புதுசா தான் தெரியும். அதனால அவ எல்லார்கிட்டையும் சரியா பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் தங்கச்சி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. சூர்யா, நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் என் தங்கச்சி அங்க அனுப்ப போறேன். தயவு செஞ்சு அவளை நல்லா பாத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். எங்க சந்தியாவை நீங்க நல்ல இங்க பாருங்க, எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அதனால உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. யாராலையும் அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு வர முடியாதுதான். அதனால இப்ப நான் உங்ககிட்ட அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துப்பேன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், உங்க தங்கச்சிய எந்த குறையும் இல்லாம பார்த்துப்பேன். எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சரி, அவளை நான் கைவிட மாட்டேன். அப்போ நாங்க புறப்படுறோம். எல்லாரும் இறங்கலாம். வாங்க வாங்க. வாமா சந்தியா, இறங்கு. இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு நடந்துதான் போகணும். அங்கெல்லாம் வண்டி உள்ள வராது. வா. வாமா. டிரைவர் சொல்லுங்க சார். எதுக்காக நீங்க 4000 ரூபாய் போட்டீங்க? 2000 தானே பேசணும். அதெல்லாம் முடியாது சார். இங்க பாருப்பா, இது வண்டிக்கான பணம். இதை நீங்க வச்சுக்கோங்க.
அண்ணா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம்ல? நேரமாகுது, வா வீட்டுக்கு போலாம். அண்ணா வாழ்த்துக்கள் சூர்யாம்மா, எங்களுடைய எல்லா சார்பாவும் வாழ்த்துக்கள். நீங்க சொன்னபடி மருமகளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. இந்த சரோஜா என்ன சொன்னாலும் சரி அதை செஞ்சு முடிப்பா. நான் தான் சொன்னேன்ல, இன்னும் 15 நாளைக்குள்ள என் சூர்யாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன்ல. பாருங்க, நல்லா பாருங்க, சொன்னபடி மருமகளை கூட்டிட்டு வந்துட்டேன். நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா மறக்காம வந்துருங்க. எல்லாரும் வந்து நிலா மாதிரி அழகா இருக்கிற என் மருமகளை பார்த்துட்டு போங்க. இவ்வளவு அழகான மருமக யார் வீட்டுக்கும் வந்திருக்கவே முடியாது. அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் உடனே என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. நீ வாடா சூர்யா கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கேயே இருங்க, நான் உள்ள போய் ஆரத்தி கரைச்சு கொண்டு வரேன். கடவுளே, என்ன இது? என்ன நடந்திருக்கீங்க? எல்லாமே நாசமா போயிடுச்சே. கிச்சன் எடுத்து தான் தண்ணி வருது. யாரோ டேப்பை மூட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். மீனாட்சி, கோழாவ மூட மறந்தது நீதானே? இல்ல அத்தை, நான் எதுவும் பண்ணல. கடைசியா சமையல் கட்டுக்குள்ள சவிதா தான் போனா. என்ன சொல்றீங்கடி? அம்மா, விக்ரமனை தான் உள்ள போனாரு லட்டு சாப்பிடுறதுக்காக. நான் லட்டு சாப்பிட போனது உண்மைதான். ஆனா லட்டுவுக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, சத்தியமா நான் அந்த டேப்பை தொடல. அம்மா, நான் டேப்பை மூடிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அண்ணிதா கிச்சனுக்கு போனாங்க. என்னது? நான் எதுக்கு அடிக்கடி சமையல் கட்டுக்கிட்டு போகணும்? நீங்க மோகன் கிட்ட கேளுங்க. இப்ப எதுக்கு என் பேர் இழுக்கிறீங்க? எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இது வரைக்கும் சமையல் கட்டிக்க போனது இல்ல. இத கண்டிப்பா நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம வீட்டு மருமக தான் கிளம்பும் போது எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க தான் டேப்பை மூடி இருக்கணும். எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேல பழி போறதே உங்க வேலையா போச்சு. ஆனா மோகன் போதும் நிறுத்துங்க. நம்ம வீடு பூரா தண்ணி தேங்கி இருக்கு. முதல்ல நாம தான் இறங்கி சுத்தம் பண்ணணும். விட்டுட்டு பேசிட்டு இருக்கான். சூர்யா,
உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாதான் உள்ள போய் எல்லாரும் சுத்தம் செய்வீங்களா? கல்யாணம் முடிஞ்ச கையோட எதை பத்தி யோசிக்காம என் புள்ள எப்படி போறான்னு பாத்தீங்களா? இப்படி நிக்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அட கடவுளே, வீடு முழுக்க தண்ணி நிறைஞ்சு கிடக்குது. ஹே கஸ்தூரி, சொல்லுங்க. பழைய துணி ஏதாவது இருந்தா உடனே போய் கொண்டு வா. ஒரு துணி இருந்தா மட்டும் பத்தாது. சரிம்மா. அட கடவுளே, வீட்ல இருந்த சாமான் எல்லாமே தண்ணில முழுகிடுச்சு. இந்த தண்ணி எல்லாம் ரூமுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் டேப்ப சரியா மூடி இருந்தீங்கன்னா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காதே. நீ ஐயோ, என்னோட ரூம்குள்ள புது புடவெல்லாம் இருக்கு. புடவெல்லாம் எந்த நிலைமையில இருக்கும் கடவுளே? அடியே கஸ்தூரி, எங்க போய் தொலைஞ்ச? அச்சச்சோ, நான் வாங்கின புது செருப்பு கூட நனைஞ்சு போச்சே. சீக்கிரம் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் எடுங்க. என்னோட இன்னொரு செருப்பு எங்க இருக்குன்னு யாராவது பாருங்க. என்னென்னமோ நடந்துருச்சு. கடவுளே, என்னது?